நீதானே எந்தன் பொன் வசந்தம் ஒரு ராஜா. என்னடா இது இவன் பிளேட்ல ஏதாவது லாட்டரி அடிச்சுதா என்ன? இது 1001 காமேஷ் ஆர்டர் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. பில்ல அவர் தான் கட்ட போறாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்டா. இது என்ன கேரட்டா இல்ல பழமா? நீ சாப்பிடுப்பா. டேய் எடுத்துக்கடா. வேண்டாம், எதுக்கு சேர்த்து பில் போடுவீங்க? சரி, அப்புறம் அங்க 10 மணிக்கு. டேய் நீ என்னடா 10:30? உங்களை போல பாட்டு பாடி முடிச்சவனே போறது இல்ல. அடுத்த ஆள் டியூட்டி மாத்திர வரைக்கும் நாங்க இருந்துட்டு வரணும். 10 மணிக்கு நீ வரலனா உன்னை மிதிச்சிடுவேன். அம்மா என் வண்டி எங்க நிறுத்திருக்க? மேனேஜர் கண்ணில் படாம அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கேன். எங்க இருந்து வர? வண்டி எடுங்க. ஏய் இங்க பாரு, நாளைக்கு நல்ல குடும்பத்துல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போக போறாங்க. நீ என்னடானா என்ன கட்டி பிடிச்சு நைட் எல்லாம் பைக்ல சுத்திக்கிட்டு இருக்க. மீரா குட்டி, இது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஊர்ல எனக்கு ரொம்ப நல்ல பேரு. போதும்பா, இப்ப கொஞ்சம் கிளம்புறியா? இந்த நேரத்துக்கு மேல நான் வேலையெல்லாம் முடிச்சு வண்டியை பிடிச்சு கிளம்பி போகணும்னா ரிஹர்சல் போறதுக்கே லேட் ஆகும். அதுக்கு நீயே திட்டுவ. போற வெள்ள நீ என்ன இறக்கிட்டேன்னா நான் குளிச்சுட்டு வேகமா வந்துருவேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன? சரி போ போ. இது யாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காரு? பீஸ் போய் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இருங்க. இந்த வாட்ச்மேன் எங்க போனா? சாமே சாமே, இவனை வேலைக்கு வச்சதுக்கு எல்லா வேலையும் நான் செய்ய. இந்த கண்ணியை எங்க தூங்குவா? எதுக்குடா? சும்மா. சார் ப்ரெஷர் டேப்லெட் போட்ட வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். டேப்லெட்டால தூக்கம் வரல, அதுக்கு முன்னாடி அடிச்ச சரக்கால தூக்கம் வந்திருக்கு. கரண்ட் வரட்டும், உன் கதையை நான் பாத்துக்கிறேன். என்ன மெயின் ஆஃப்ல இருக்கு? நீ ஆஃப் பண்ண? இல்ல சார். யார் ஆஃப் பண்ணாங்க? வர சார். சின்ன வயசு பையலா இருக்கா. என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன குதிக்கிறான்? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். இதுக்கு பேரு தான் மயக்கம்னு சொல்றது. தம்பி, போலீஸை கூப்பிடட்டுமா? எதுக்கு? அவன் போட்டு வந்த அண்டர்வேர்க்குள்ள தான் எடுத்து வைக்கிற அளவுக்கு பொருள் எடுத்துட்டு போயிருப்பான்னா எடுத்துட்டு போட்டுமே கமல். என்ன இருந்தாலும் என்னமா இருந்தது அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ்? எப்படி அவன் வளைஞ்சி நெளிஞ்சு போனா? எதுக்கு சார் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஊட்டி விட கேக்குறேன். தேவையில்லாம கேள்வி கேட்காம உள்ள போய் சாருக்கு மருந்து எடுத்து வை. ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் எடுத்து நான் லாக்கர்ல வச்சது ரொம்ப நல்லதா போச்சு சார். நான் போய் கேட்ட மூடவா? சீக்கிரமா போய் கேட்ட மூடு. அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு எந்திரி. தம்பி, இவன் சாதாரண திருட மாதிரி தெரியல. இவனுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. மனுஷனை பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாரியா? என்ன திட்டம்? இங்க இருந்து சுரங்கம் தோண்டிட்டு போய் பத்மநாபசாமி கோயில தங்கம் எடுத்துட்டு வரேன். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்காம தம்பியை தூக்கிட்டு உள்ளவா. நான் போய் கதவை திறக்கிறேன். என்ன இப்படி பயந்தவங்களையா இருக்கா? வாயப்பாரு. ஜானனா, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல இருக்க ஆல்பம் அத மாத்தணும். நல்லா இல்ல. நீ முதல்ல ஊர்ல இருக்கிற உன் தாத்தா கிட்ட போய் இந்த பாட்டை பாடி காட்டு. அவங்களாம் இவன் பாட்டை கேட்டோன்னே தெரிச்சு ஓடியே போயிட்டாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. சரியா சொன்ன. நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்பா ஜானு, எப்படி இந்த பர்னிச்சர் நடுவுல படுத்து தூங்குற நீ? இவங்க அப்பா நடராஜான ரெண்ட் வேணா நீ தங்கிக்கலாம் சொல்லும் போது ஒரு ஃப்ரீ வாட்ச்மேனுக்கு தானே வலைய போட்டாரு. பின்ன கிடைக்குமா? சவுத் பிரிட்ஜுக்கு மேல இவ்வளவு அழகான ஒரு ஷோரூம் பெட்ரூமா கிடைக்குமா? அதுவும் ஏசி. ஏசியா? ஏசி இருக்குல்ல? ஏசி இருக்கு. ஆனா அதோட ரிமோட்டை உங்க அப்பா சாயந்தரம் போகும்போது இழிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போயிடுவான். எதுக்கு இவ்ளோ கஞ்சத்தனம்? நல்ல ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வாங்கலாம்ல. சினிமால ட்ராக், ஜிங்கிள்ஸ், ஹோட்டல்ல பாட்டு, ஜிலேபி வியாபாரம், மியூசிக் கன்சர்ட்னு நிறைய சம்பாதிக்கிறீங்க தானே? என் தங்கச்சி படிக்க வைக்கணும்ல மீராபாய். செலவு எவ்வளவு தெரியுமா? உன்ன மாதிரியே ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங்ல விட முடியுமா? செம்ம புத்திசாலியான பொண்ணு. கவர்மெண்ட் சீட்ல இடம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து ஊர்ல இருக்கிற வீட்டையே வித்து அவளை மெடிசன் படிக்க வைக்கணும். நானும் இப்படி ஆயிட்டேன். அந்த வீடும் தோப்பம் வித்துட்டா உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? மண்ணாங்கட்டி படிப்பு முடிச்சிட்டு அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பா.
நீ விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? பெரிய தியாகிதான். அண்ணா அந்த ஸ்டீபன் லூயிஸ் கொடுத்த வேலையை நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களா? எந்த ஸ்டீஃபன் லூயிஸ்? நீங்க பாட்டு பாடின்னு இருக்கும்போது வீல் சேர்ல வந்தாருல, அவருடைய வீட்டுக்கு போய் பாடுறதுக்கு ஒண்ணு கூப்பிட்டாங்கல்ல. என்ன கூப்பிட்டது வீல் சேர்ல இருந்த ஆள் இல்ல, வேற யாரு? ஏதோ ரஜினிகாந்த் தான். கமலஹாசன். ஏய், என்னோட கிட்டார் இல்லனா அவருடைய மேனேஜர். அந்த ஸ்டீபன் லூயிஸ் நீ யாருன்னு நினைச்ச? யாரு? கோடீஸ்வரன். வெறும் கோடீஸ்வரன் இல்ல, கோடீஸ்வரன். இந்த கோடீஸ்வரனுடைய இறந்து போன ஒரு ஃப்ரெண்டு பாட்டு பாடுறவனா இருந்திருக்கான். அவனுக்கு நம்ம அண்ணனோட அதே வாய்ஸ். என்கிட்ட அந்த மேனேஜர் வந்து அண்ணனை பத்தி விசாரிக்கும் போது என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. சத்தியமா. உனக்கு ரொம்பலாம் புல்லரிக்க வேண்டாம், நான் போல. இது மாதிரி நீங்க பண்றதுனால தான் நம்ம இன்னும் உருப்படாம இருக்கோம். போன மாசம் அந்த பாம்பேக்காரனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாக்கா இந்நேரம் அந்த பாலிவுட் ஹீரோ கூட தோல் மேல கை போட்டு போயிருக்கலாம் தெரியுமா? அட கடவுளே, என்ன லாஜிக் இது? நாங்க போய் 2 பாட்டு பாடினோடனே அந்த ஆள் சொத்து எழுதி கொடுத்துருவாரா? ஐயோ அண்ணா, நமக்கு 200 கோடி சொத்து முழுசா வேணாம். அதுல ஒரே ஒரு பகுதி கிடைச்சா நம்ம வாழ்க்கையே மாறிடலண்ணா. வெக்கமா இல்ல? யாரோட வீட்டுக்காவது போய் கூலிக்கு பாடுவாங்களா? அதுக்கு இவ்வளவு சீனு. ஓடி. அப்போ ஹோட்டல்ல பாடுறது அது குளிக்கு இல்லையா? பாய் பாடுறது தான் நம்ம வேலை. அது ஸ்டேஜா இருந்தா என்ன, ரூமா இருந்தா என்ன? பாலு சொன்ன ஓவர் எக்ஸைட்மெண்ட்டை விட்டுருங்க ஜானனா. ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு ஆள் இருந்தா நம்ம பேண்டு கண்டிப்பா காப்பாற்றப்படும். நாம இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் நம்ம சாங்ஸை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு காசு இல்லாதனால தான். மணி சொல்றதும் கரெக்ட் தான் ஜான். அப்படி எடுத்து சொல்ல யூஸ் பண்ணா ஜானனா, அவரு தரணும்னு இல்லை, தராமையும் இருக்க மாட்டாரு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா, என்ன ஆக போகுது?